நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்ற மகாகவி பாரதியின் கவிதை வரிகளோடு அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி தமிழ் உறவுகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் பிரித்தானியாவில் நடந்த சுடரி மாபெரும் விருது வழங்கும் விழாவை பற்றி பலர் அறிந்திருப்பீர்கள். அந்த விழா பெண்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கியது, நூற்றுக்கணக்கான பெண்களை கௌரவப்படுத்தியது, அவர்களின் பெயர்கள் மேடையில் ஓங்கி ஒலித்தன. எங்களுடைய தமிழ் சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான விழாவாக, எப்போதும் கண்டிராத ஒரு விழாவாக அந்த விழா நடந்தது. அந்த விழாவிற்கான தோற்றம், அதன் செயல்பாடு, அந்த செயல்பாடுகளின் அமுலாக்கம், அந்த செயற்பாடுகளின் பரந்த விரிவு, அவற்றினால் ஆன இறுதியில் நிகழ்ந்த அந்த விழாவின் தவிர்க்க முடியாத வெற்றி, அனைத்திலும் ஒற்றை சொல்லாக நாங்கள் சொல்லக்கூடியது ரோஷினி என்ற பெயர். அந்த ரோஷினி ரமேஷ் அவரை இன்று எங்களுடைய அதிதியாக நாங்கள் கொண்டிருப்பதில் பெருமை கொள்கின்றோம். ரோஷினி ரமேஷ் ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளர். எங்களுடைய சமூகத்தில் தமிழ் பெண்களின் மேம்பாடு மற்றும் அவர்களுடைய நல்வாழ்வு, அவர்களுடைய மனமகிழ்ச்சியான முன்னோக்கிய பயணம் என்பனவற்றில் உண்மையான அக்கறை கொண்டவர். ஆங்கிலம், தமிழ் ஆகியவற்றில் புலமை மிக்கவர், நிர்வாகத்திறன் மிக்கவர், தக்க வளங்களை இனங்கண்டு அவற்றை ஒருங்கிணைப்பதில் வல்லவராக இருக்கின்றார். இவருடைய கனவாக நான் அந்த சுடரி விழாவின் பின்னர் அறிந்து கொண்டது தலைமுறை இடைவெளிகளை குறைப்பது. அதாவது புலம்பெயர்ந்த பெண்களில் முதலாம் சந்ததி, இரண்டாம் சந்ததி என்ற இரண்டு சந்ததி பெண்களுக்கும் இடையில், அல்லது இளையவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி நிலவுகிறது. அந்த இடைவெளியை குறைப்பதற்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற எங்களுடைய ரோஷினி ரமேஷ் அவர்களுடன் இன்று கதைக்க போகின்றோம். வாருங்கள் ரோஷினி ரமேஷ். வணக்கம். வணக்கம் அக்கா. அன்பு மிகுதியில நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறீர்கள். நான் மேலதிகமா உங்களுடைய கேள்விகள்ல நான் அது தொடர்பான தெளிவான பதில்களை தருகின்றேன். ஆனாலும் அத்தனையும் உண்மை. உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செய்யுங்க. நான் ரோஷினி, என் ஹஸ்பண்ட் ரமேஷ். எனக்கு ஒரு மகள் இருக்கிறா 7 வயசுல. நான் ஒரு தனி பெண் ஆகிய எனது அம்மாவால் வளர்க்கப்பட்ட ஒருவர். சிறு வயதிலிருந்தே தகப்பன் அன்பை நான் அறிந்திருக்கவில்லை. தாயாரின் அரவணைப்பில் அவர்களுடைய வழிகாட்டியில வளர்ந்திருக்கிறேன். கொழும்பு ஹிந்து லேடிஸ் காலேஜ் வெள்ளவத்தையில உயர்தரம் வரை கல்வி கற்று பின்னர் பட்டப்படிப்புக்காக பிரித்தானியாக இங்கே HR ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிப்பை முடித்திருக்கின்றேன். அது தவிர நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர். தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்களம் 3 மொழிகளுக்குமான மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றேன். அது தவிர நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஊடகவியலாளராக செயற்பட்டிருக்கின்றேன். பயிற்றப்பட்ட ஒரு ஊடகவியலாளர். தாயகத்தில் இருக்கும்போது அங்கே எனது பயிற்சி நெறிகளை முடித்திருந்தேன். அதை தவிர தொண்டராக, ஒரு வாலண்டியராக நிறைய ஆர்கனைசேஷன்ஸோட, தனிய தமிழ் ஆர்கனைசேஷன்ஸோட மட்டுமண்டில்ல, நான் ஆப்பிரிக்கன் சேரிட்டி, மற்றது யூரோப்பியன் சேரிட்டிஸ் மற்றும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சேரிட்டிஸ் இவர்களோடும் எனக்கு கிடைக்கிற நேரத்தை அவர்களுக்காகவும் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களை போன்றவர்கள் சொல்லுகின்ற செய்திகள் எங்கள் தமிழ் பெண்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்கும். உங்களை வடிவமைத்த கல்வி கூடங்கள் அல்லது உயர்கல்வி கற்கை நெறிகள் அல்லது குறிப்பாக உங்களுடைய நட்புகளாகவோ உறவுகளாகவோ இருப்பவர்களை பற்றி குறிப்பிடுங்க. நான் இன்றைக்கு செதுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னா, அல்லது நான் ஒரு
விஷயத்த சரியான டிட்டர்மினேஷனோட இதை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா முழுமையா அந்த பெருமை இந்த சமூகத்தை தான் சேரும். என் பின்னால் இருக்கக்கூடிய அல்லது நான் முன்னுதாரணமாக புரிந்து உணர்வோடு பெற்றுக்கொண்டவர்களினுடைய தாக்கங்கள் என்னிலே இருக்கின்றது. அதுல ஒன்று, என் அம்மா ஒரு தனிப்பெண்ணாக எங்களுடைய சமூகத்தில், ஆணாதிக்கம் மிக்க எங்களுடைய சமூகத்தில், அவர் சிறு வயதிலேயே கணவனை இழந்து என்னை வளர்க்கின்ற போது அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதனை நான் சின்ன நிலையிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தபடிய அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு வந்திருக்கும்ன்றதை நான் அடிக்கடி யோசிக்கிறேன். நான் அதே மாதிரி என்ன சிறு வயதுல படிப்பித்த இளைய குட்டி வாத்தி என்று சொல்லப்படுகின்றவர், அவர்கிட்டத்தான் 1ஆம் ஆண்டிலிருந்து 5ஆம் ஆண்டு வரையுமான என்னுடைய காலப்பகுதி அவரிடம் இருந்தது. அவர் என்னிலே கண்டறிந்த பல விடயங்கள், இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை எழுதுகின்றேனோ அல்லது ஒரு பேசுகின்றேனோ என்றால் என்னுடைய தமிழுக்கு பின்னால முழு பெருமையும் அவருக்கு இருக்கு. அவர் நான் சந்திக்க முயற்சித்த வேளை பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் உயிரோடு இருக்கவில்லை. அது எனக்கு ஒரு மிக வருத்தமாக இருந்த போதிலும் என்னுடைய ஒரு 5ஆம் ஆண்டு வரையான சொல்வார்கள் தானே சிறு வயதிலே போடுகின்ற அந்த விதை என்று, அந்த அப்பவே என்ன 7ஆம் ஆண்டுக்கான தமிழ் பயிற்சிகளை எக்ஸாம்ஸை செய்ய வைப்பார். நான் 5ஆம் ஆண்டு படிக்கைகளே எழுத வைப்பார். 4ஆம் ஆண்டு நான் படிக்க 5ஆம் ஆண்டோட ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல கொண்டு போய் நிறுத்தினவர். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் செய்திருந்தார். அவரை நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட்ல நான் 2ஆவதா வந்தேன். நான் ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட்ல நான் வரைக்கல ஒரு கூட வேண்டி தந்தவ வீட்டை கொண்டு போய் அவரை கொடுக்க சொல்லி சொன்னேன். நான் தாத்தாண்டு நீ தாத்தா கூட கொண்டு வந்துட்ட எனக்குன்னு சொல்லி சொன்னது இப்பவும் எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. அவர் என்னுடைய தமிழ்ல நிறைய பங்கவெட்ட இருக்குது, என்னை வாசிக்க வச்சதுல. அதே மாதிரி என் அம்மாண்ட தங்கச்சி ஒருவர், அவர் ஆசிரியர். அவர் நிறைய தமிழ் சம்பந்தமான விடயங்கள்ல என்னை ஈடுபடுத்தினது, எழுதினது. அம்மாண்ட மெட்ட தங்கச்சி மாரும் ஒருவர் வைத்தியர், அவவும் மிக ஆளுமையான ஒருவர், கவிதைகள் தமிழ் இந்த மாதிரி விஷயங்கள்ல. அப்ப அவர்களுடைய அந்த பெண்களின் தாக்கம் என்னில இருந்ததாலையும் அவர்களை நான் முன்மாதிரியாக எடுத்ததாலையும் என்னுடைய நிகழ்வுகளும் என்னுடைய செயற்பாடுகளும் பெண்களை நோக்கி இருக்குன்றதுல அப்படித்தான் நான் நம்புறேன். உங்களை நான் ஒரு துணிச்சலான பெண்ணாக, கொண்ட கொள்கையில் சமரசமற்ற தன்மையோடு தான் நம்புவதை செய்து காட்டுவதாக நான் அறிகிறேன். இவ்வாறான நிலையில் தமிழ் பெண்ணாக தற்கால பணிகள் என்ன என்றும் சொல்லுங்கள். அந்த பணிகளில் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் இருக்கின்றனவா? அவ்வாறு சவால்கள் இருந்தால் அதை வெற்றி கொள்வதற்கு உங்களுக்கு துணை இருக்கின்ற அந்த பண்புகள் என்ன? சவால்கள் இல்லாமல் இந்த உலகத்துல ஒருத்தருமே வாழ்ந்து விட முடியாது. உண்மையிலேயே வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டா வந்துட்டுது. நாங்க எல்லாமே போட்டி என்கின்ற ஒரு அடிப்படையில அது உலகம், அதை நாங்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. குளோபலைஸ்ட்ன்ற அந்த விஷயத்துக்குள்ள நாங்க எல்லாருமே உள்வாங்கப்படுறோம். சவால்கள் நிறைய இருந்ததக்கா. நான் புலம்பெயர்ந்த தேசத்துல இப்ப இருக்கக்கூடிய என்னுடைய 15 வருட கால வாழ்க்கையில ஒரு மைல்கல்லாக பார்க்கின்ற ஒரு விடயம் இந்த சுடரி விருதுகள் விழா. இந்த சுடரி விருதுகள் விழாவை நீங்கள் அன்பு மிகுதியில என்ன மட்டும் கூறியிருந்தாலும் பலரால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். பலருடைய அரவணைப்பு, அவர்களுடைய கடுமையான உழைப்பு இதிலே வழங்கப்பட்டது. நானும் அதுல ஒருவராக இருந்திருக்கின்றேன். அந்த ஒரு விடயத்துல எனக்கு அது ஒரு பெருமையான விடயமாக இருந்தாலும் இது ஒரு குழு முயற்சி. இந்த குழு முயற்சியின் பின்னால் நிறைய சவால்களையும் நிறைய பிரச்சனைகளையும் நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். அது தொடர்பாக அறிக்கைகளையும் நாங்கள் வெளியிடுவதற்கு தயாரான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நிகழ்வு எங்களுக்கான சவால்களை தந்ததனூடாக எங்கள் தமிழ் சமூகத்திலே பெண்கள் எப்படியான விடயங்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், நாளுக்கு நாள் எப்படியான விடயங்களை முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இது தனிய ஒரு ஆண் மேலாதிக்கம் என்கின்ற ஒரு அடிப்படையை தாண்டி சமூக ரீதியாக எவ்வளவு மாற்றங்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதையெல்லாம் இது மிக வெளிச்சமாக எங்களுக்கு காட்டி தந்திருந்தது. இந்த குழுவிலே 7 பேர் பயணித்திருந்தோம். அதில் ஒருவர் சுகவீனம் காரணமாகவும் அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தொடர்ச்சியாக எங்களோடு பயணிக்க முடியாமல் போயிருந்த வேளையில் 6 உறுப்பினர்களில் ஒரு ஆணும் 5 பெண்களும் தொடர்ச்சியாக வேலை செய்திருந்தோம். அதில் அந்த ஆணின் பங்களிப்பு என்றது மிக இன்றியமையாத ஒரு விடயம் ஆக இருந்த ஒரு விடயம்தான். ஆனால் ஒரு பெண் குழுவாக, மெஜாரிட்டி பெண்களாக இருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெண் குழுவாக மிகப்பெரிய விடயங்களை நாங்கள் முறியடிக்க வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருந்தது. எங்களை சுத்தி பின்னப்பட்ட சில அரசியல் வலைகளை கூட நாங்கள் கிழித்து கொண்டு வெளியே வர வேண்டிய தேவை இருந்தது. அதனால் நாங்கள் சில பல நெருக்கடிகளை தந்திருந்தாலும் ஜனவரி மாதம் நடந்த அந்த விழா
இத்தனை கேள்விகளுக்கானதும் இவ்வளவு பேருடைய அந்த கடின உழைப்புக்கானவும் மிக பெரிய ஒரு பதிலாகவும் அது ஒரு நேர்மை தளம்பாத மிகப்பெரிய ஒரு விடயத்தை சாதித்து காட்டியிருந்த முதலாக பிரித்தானியாவில் ஏன் ஐரோப்பாவிலே கூட இந்த 4 பேரிலே ஒருவருக்கான விருது வழங்கல் விழா, இந்த 4 பேரையும் கூட்டி ஒருவரை ஒருவர் தட்டி கொடுத்து ஆதரவளித்து இன்னொரு பெண்ணின் வெற்றியிலே இன்னொரு சக பெண்ணாக நான் மகிழும் அந்த விடயத்தை முன்னுதாரணமாக ஆக்கி இருப்பதில் அதில் மிக பெரும் பங்கு சுடரி பெற்றிருக்கின்றது. அதிலே இந்த குழுவிலே அந்த பெண்களும் இதற்காக பாடுபட்டிருக்கின்றார்கள் என்கின்றதை நான் ஒரு மிகப்பெரிய விடயமாகவும் மிகப்பெரிய சவாலாகவும் அதன் பின்னரான எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய சவாலான விடயமாகவும் நான் அதை பார்க்கின்றேன். வேறு எந்த விதமான பணிகளை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள்? பிற கலாச்சாரங்கள் சார்ந்தும் எங்களுடைய தமிழ் மகளிர் மேம்பாடு, மகளிர் நலன் சார்ந்த துறைகளில் பிரித்தானியாவிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறைச்சாலைகளிலே பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் தொடர்பான சேரிட்டிஸோட தான் கூடுதலாக வேலை செய்கின்றேன். இந்த தொழிலும் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கிறபடியா, நான் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருக்கிறபடியா அந்த மாதிரியான சேரிட்டிஸோட தான் கூடுதலாக என்னுடைய வேலை. மற்ற ரெஃப்யூஜி கவுன்சில்ஸ், ரெஃப்யூஜி சேரிட்டிஸோட தான் கூடுதலாக, அதாவது புலம்பெயர்ந்து இங்கு வாழக்கூடிய பெண்கள்ல கஷ்டங்கள்ல பங்கெடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த அடிப்படையில நான் சவுத் ஆப்பிரிக்கன் சேரிட்டி ஒன்றோட வேலை செய்யறேன். அது இல்லாம பிரித்தானியாவில பேஸா இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்று சொல்கின்றார்கள், இந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஃபார்ம் கமம் அந்த விவசாய தொழில் தொடர்பாக இதென்று செய்யக்கூடிய அந்த விடயங்களிலே நான் கில்ஃபர்ட் பாரோ கவுன்சிலோட சேர்ந்து இயங்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்ற ஒரு சேரிட்டியோட நான் அவர்களோட தொடர்ச்சியாக வேலை செய்கிறேன். அவரோட 7 வருஷம் நான் வேலை செய்கிறேன். அது தவிர பிரித்தானிய தமிழ் மகளிர் அபிவிருத்தி மன்றத்தோட 13 வருடங்களாக தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கேன். முழுமையாக இது பெண்கள் மேம்பாடு தொடர்பான பயிற்சி. என்னுடைய எல்லா சேரிட்டி, நான் பங்கெடுத்துக் கொள்கின்ற எல்லா சேரிட்டியிலே அந்த பெண்களின் குரல்களை ஒலிக்க செய்வதில் தான் என்னுடைய பங்கு. அது என்ன மாதிரியான சேரிட்டியாக இருந்தாலும் அந்த பெண்கள் சக பெண்ணாக மதிக்கப்பட்டு அவர்கள் குரல்களுக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும். ஒருவர் எம்பவர் பண்ணப்படுறா அதுக்கு முன்ன நான் எம்பவர்ட் ஆகி இருக்கணும். நான் எம்பவர்டான என்னுடைய குரலுக்கான ஒரு இடத்தை எனக்கு தக்க வைத்துக் கொண்டால் மாத்திரமே மற்றொரு பெண்ணுக்கான இடத்தை தக்க வைப்பதற்கான வேலையை நான் செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையோட தான் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இதை விட நான் ஜெனீவாவில் சைட் டிஃபென்ஸ் வேலை செய்திருக்கின்றார்கள், அது அந்த பணிகளிலும் வேலை செய்திருக்கின்றேன். சில அரசியல் அமைப்புகள் பிரித்தானியாவில் இயங்கிக் கொண்டிருக்கு, அவர்களோடும் நான் இணைந்து வேலை செய்திருக்கின்றேன். இவை அனைத்தும் எனக்கு ஒரு அனுபவங்களைத்தான் தந்தது. இந்த அனுபவங்களின் ஊடாக நான் திரட்டிய தகவல்களை அடிப்படையாக வைத்து இவற்றை எல்லாம் தகர்த்து சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற முரண்பாடுகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சுடரி மிளிர வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக மிக அழுத்தமாக சர்வதேச அமைப்பு ஒன்றுடன் இணைந்து முதலாக ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அந்த கான்செப்டுக்கு ஏற்றவாறு எங்களுடைய சமூகத்தின் கலாச்சாரங்கள் பாதிக்காதவாறு அவற்றை ஒரு எழுத்து வடிவத்தில இந்த நிகழ்ச்சி நிரலை நாங்கள் தயாரித்து இந்த எழுதப்பட்ட நிகழ்ச்சி நிரலை முதலே மக்களிடம் அனுப்பி இதற்காக ஒரு பிரத்யேகமான இணையதளத்தை உருவாக்கி அந்த இணையதளத்தினூடாக யாரும் எந்த தகவலையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த டிரான்ஸ்பரன்சியை உருவாக்கி அதன் மூலமாக மக்களிடம் இருந்து பரிந்துரைகளையும் தங்களை தாங்களே பரிந்துரை செய்வதற்கான அந்த வாய்ப்பையும் வழங்குவதனூடாக நான் எல்லா பெண்களும் அவர்களுடைய குரல்களும் இந்த நிகழ்விலே பதியப்பட வேண்டும் என்பதில் மிக மிக அக்கறையோடும் கவனமாகவும் இருந்து இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட 8 மாதங்கள் நாங்கள் இதற்காக வேலை செய்திருந்தோம். சுடரி என்கின்ற அந்த பெயரிலே இருக்கின்ற நெருப்பு எங்களுடைய நிகழ்விலும் தெரிந்ததாக பலர் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். அந்த விழாவிற்காக நான் இத்தனை வருடமாக செய்த என்னுடைய வேலைகளின் வெற்றியாக நான் பார்க்கின்றேன். இந்த ஒளி என்பது உண்மையில் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் ஒரு புதிய விதமான, அதாவது சட்ட கோவைகளுக்கு உட்பட்ட வரையறுக்கப்பட்ட திட்டங்களோடு எந்த விதமான பேதமும் அற்ற சாதி, மதம், வயது அல்லது அரசியல் கொள்கைகள் ஆகிய எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் உங்கள் மீது வராதபடிக்கு முதலே அதை திட்டமிட்டு எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள் ஒரு புதினமான விதத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டு வந்திருந்தீர்கள்.
விழாவிற்கு வந்த பிறகு நான் அவதானித்ததன் மூலம் நான் சொல்லுகிற செய்தி என்ன என்றால், நாங்கள் புலம்பெயர்ந்த பிறகு எங்களுக்கும் புதிதாக வளர்ந்து வருகின்ற இப்போது யூனிவர்சிட்டியில படிக்கிற பிள்ளைகளாகட்டும், அதாவது 2ஆம் சந்ததி பெண் பிள்ளைகளுக்கும் இடையில் எங்களுடைய இலக்கிய கூட்டங்களில் எங்கு பார்த்தாலும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய சுடரி விருது வழங்கும் விழாவில் அந்த 2 பேரும் தங்களை அறியாது இணைந்து கொண்ட நிலையை என்னுடைய கண்ணால் கண்டேன். அதாவது சமூகத்துக்குள் நீங்கள் ஒரு புதிய மாற்றத்தை விதைத்திருக்கிறீர்கள். அதனால் அந்த நெருப்பு என்ற சொல்லை ஒளி என்று நான் மாற்ற விருப்பப்படுகிறேன். நீங்கள் இந்த ஜெனரேஷன் கேப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? இதன் இடைவெளி அகலப்படுவதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன? இடைவெளிகள் குறைக்கப்படுகின்ற போது அல்லது ஒரு காலத்தில் அது இல்லாமலாக்கப்படுகின்ற போது எங்களுடைய தமிழ் சமூகத்துக்குள் எங்களுடைய பெண்களின் வாழ்வில் என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மிக ஒரு நல்ல கேள்வி அக்கா. இந்த சுடரி உருவாகின்ற போது நீங்க சொன்னது மாதிரி வைத்த விடயங்கள், இந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது ஒருவர் மறக்கப்பட்டார், ஏதோ ஒரு காரணத்துக்காக மறக்கப்பட்டார் என்கின்ற ஒரு விடயம் வரக்கூடாது என்பதுல மிக கவனமாக இருந்ததால வயது வேறுபாடையும் நாங்கள் இங்கே களைய வேண்டும் என்று நினைத்தோம். மேலத்தேய சமூகத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுகின்ற போது ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. நீங்கள் ஒரு வாலண்டியராக போறதுக்கு ஏஜ் டிஸ்கிரிமினேஷன் இல்லை. நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆளுமையை, நீங்கள் அதனை செய்து முடிக்கக்கூடிய திறமையை நீங்கள் அவர்களுக்கு காட்டும் இடத்தில் எவ்வளவு ஒரு பெரிய ப்ராஜெக்டையும் உங்களோட கையில தூக்கி தந்து விடுகின்றார்கள் மேலத்தே. இன்றைக்கு அதன் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்றால் கல்பனா சாவ்லா போய் நாசாவில இருந்ததா இருக்கட்டும், கூகுள் சிஇஓவாக சுந்தர் பிச்சையப்பா வந்ததா இருக்கட்டும், இன்றைக்கு ரிஷி சுனாக் இளைய ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்ததாக இருக்கட்டும், மேலைத்தேயம் அவர்களை நோக்கிய அந்த வாய்ப்புகளை வழங்குகின்றது. இங்கே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை பார்க்கின்ற போது இந்த வயது வேறுபாடு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது எங்களுடைய சமூகத்தில். ஒன்று, நீ சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது, ஒதுங்கி போயிரு என்கின்ற ஒரு மனப்பான்மையோ, அல்லது நான் இத்தனை வருஷமா வேலை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு தராத அந்த பதவியை நீங்கள் இன்னொருவருக்கு கொடுக்கின்றீர்கள், அல்லது எனக்கு தராத அந்த சந்தர்ப்பத்தை இன்னொருவருக்கு கொடுக்கின்றீர்கள் என்கின்ற அந்த விடயங்களோ, என்னை நான் சீர்தூக்கி பார்க்கின்றேனா, என்னட்ட இந்த கெப்பாசிட்டி இருக்கா, என்னால இது செய்ய முடியுமா, என்னட்ட இல்ல, அதனால இந்த கெப்பாசிட்டி இருக்கும் ஒருவருக்கு நான் ஏன் கொடுக்க கூடாது என்கின்ற விடயங்களை பார்க்கின்றோமாக இருந்தால் மிக அரிதான ஒரு விடயமாக எங்களுடைய சமூகத்தில் அது இருக்கின்றது. இது நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த விடயம். நான் 15 வருடங்களாக இங்கேயும் சரி அங்கேயும் சரி வாழ்ந்த காலத்தில், என்னுடைய உயர்தரம் வரை அங்கே படித்த காலத்திலும் சரி நான் பார்த்த ஒரு விடயம். அப்போ நாங்கள் யோசித்தோம், சுடரி இந்த வயது வேறுபாடு என்கின்ற வேற்றுமையை களைய வேண்டும். முதலாவதாக எங்களுடைய முதல் தலைமுறையினருக்கு ஒடுக்குமுறைக்கும் இன அழிப்புக்கும் இடையே வாழ்ந்த அந்த வரலாறு தெரியும். அதற்கான அவர்களுடைய அனுபவம் அவர்களிடம் இருக்கின்றது. நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக, அதாவது ஒரு பொறிமுறை வைத்து எப்படி அங்கே சிக்க வைக்கப்பட்டோம் என்கின்ற விடயங்கள் பற்றிய துல்லிய அறிவு எங்களிடம் இருக்கின்றது முதலாவது தலைமுறைக்கு. ஆனால் முதலாவது தலைமுறைக்கு இங்கே பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய பெண்கள் அளவுக்கு ஆங்கில புலமையோ அல்லது ஒரு தொழில்நுட்ப ரீதியாக ஒரு டெக்னாலஜி வைஸ் ஒரு டெக் சேவியாகவோ நாங்கள் முதலாவது தலைமுறை குறைவாக இருக்கின்றோம். ஒரு சிலர் அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய ப்ரொஃபஷன், அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வைத்து அந்த நிலையை அடைந்திருந்தாலும் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அது இயலாது. ஆனா செகண்ட் ஜெனரேஷனுக்கு ஹிஸ்டரி தெரியாது. எதுக்கு எடுத்தாலும் விக்கிபீடியாவில போய் பார்த்தால் அது ஹிஸ்டரி என்று நினைத்து விடுகின்றார்கள். அங்கே யாரும் எதையும் எழுதலாம். சோசியல் மீடியாவிலேயே பரப்பப்படுகின்ற செய்திகள் அனைத்தும் உண்மையானவை அல்ல. ஒருவர் என்னுடைய எண்ணப்போக்குக்கு நான் எழுதுகின்றேன், ஆனால் அதன் பின்னே 3 முகங்கள் இருக்கின்றது. ஒன்று நீங்கள் பார்க்கும் விதம், இன்னொன்று நான் பார்க்கும் விதம், இன்னொன்று உண்மை. அந்த 3வது முகம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு பொதுத்தளமும் எங்களிடம் இல்லை. ஆனால் இங்கே மிகப்பெரிய அளவு அறிவாளிகள் அல்லது எங்களுடைய சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் என்று பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன் என்ற ஒரு தமிழ் இன்ஸ்பிரேஷன் என்ற ஒரு வடிவம் கூட இங்கே இல்லை. இவையெல்லாம் நான் செய்த வேலைகளினூடாக பார்த்த குறைபாடுகள். அப்போ நாங்கள் செகண்ட் ஜெனரேஷனை தப்புன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன போய் இதை செய்யறீங்கள், இல்ல இப்படி பிழையான விஷயத்த கதைக்கிறீங்கள் என்று சொல்லவும் முடியாது. ஏன் எங்களோட இணைய முடியவில்லை உங்களால் என்று கேட்கின்ற போது அவர்கள்
மிக பெரிய அளவில் எனக்கு சொன்ன பதில், நீங்கள் எங்களை ஏலியனேட் பண்ணுகிறீர்கள், எங்களுக்கு தமிழ் தெரியவில்லை என்பதற்காக எங்களை ஒதுக்குகின்றீர்கள், அல்லது உங்களிடம் வருகின்ற அந்த ப்ரொஜெக்ட்ஸ்கள் வந்து ரிசல்ட்ஸ் ஓரியன்டா இல்ல, நீங்கள் ஏதோ ஒன்றை செய்தா காணும் என்று யோசிக்கிறீர்கள், அதன் முடிவோ அல்ல அதன் பின்னரான அதன் வெளிப்பாடு என்ன என்பதை யோசிக்கின்றீர்கள் இல்லை என்பதை நாங்கள் ஒரு இடைப்பட்ட வயதிலே இருப்பவர்களாக இருக்கின்றபடியே இரண்டு பக்க பிரச்சனைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையிலே நாங்கள் சுடரியில் யோசித்தது, முதல் தலைமுறையின் அறிவு, அனுபவம், அவர்களிடம் இருக்கக்கூடிய வரலாறு, எங்களுடைய பாரம்பரியம், எங்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிகள், நாங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சரல் மெத்தட், இவை அனைத்தும் இரண்டாவது தலைமுறைக்கு கடத்தப்படுகின்ற போது அவர்களுடைய மொழி புலமையாலும் தொழில்நுட்ப ரீதியில் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள், அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமையாலும் தகமைகளினாலும் அவர்கள் இதை வந்து அடுத்த சர்வதேச சமூகத்தை நோக்கி இதனை கொண்டு செல்வார்கள். இதனை கொண்டு செல்கின்ற போது பின்புலமாக பெண் முதல் தலைமுறை இருக்கின்றதையும் இரண்டாவது தலைமுறை அதனை சரியான ஒரு படிமுறைக்கு கடத்தி செல்வதையும் எங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும். அது இந்த தலைமுறையிலேயே நடந்துவிட வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு மிகப்பெரிய விடயம்தான் இந்த சுடரி. நீங்கள் எங்களுடைய நிகழ்வுக்கு வந்து பார்த்திருக்கின்றீர்கள், பார்த்ததில் அவதானித்திருப்பீர்கள். பலராலும் எங்களிடம் சொல்லப்பட்ட ஒரு விடயம், முதல் முறையாக பெண்கள் முதல் தலைமுறையும் இரண்டாவது தலைமுறையும் சரிக்கு சமமாக மேடையையும் திறமையையும் உணர்வுகளையும் பரிமாறிக்கொண்ட ஒரு இடமாக சுடரி விருது விழா அடையாளம் காணப்பட்டது. இதனால் இப்ப எங்களுக்கு செகண்ட் ஜெனரேஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் எங்களை நோக்கி வருகின்றது. அவர்கள், அக்கா ஜெனிவால ஒரு ஸ்பீச் இருக்கு, வரீங்களா, உங்களோட டீம்ல இருந்து ஒரு ஆளை தர்றீங்களா, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம், நீங்க ஒரு சுடரி மூலமாக நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா? இது வந்து இரண்டாம் தலைமுறையில இருந்து வருது. இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்ட இடம் தமிழ் சமூகம் மாத்திரம். ஆனால் இரண்டாவது தலைமுறைக்கு முதலாம் தலைமுறை நாங்கள் போகின்ற போது இது சர்வதேசத்தை நோக்கி கடத்தப்படுகின்றது. சர்வதேசம் எங்களுடைய குரலை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. அப்ப இதன் பின்னே ஒரு பெரிய கனவு இருக்கின்றது. எங்களுடைய குரல் வளைகள் நெறிக்கப்பட்டு விடாமல், எங்களுடைய அபிலாஷைகள் ஒழிக்கப்பட்டு விடாமல், தமிழ் தனது அடையாளத்தோடு சர்வதேச அரங்கில் மிளிர வேண்டும். இதுதான் இதன் ஒரு மிகப்பெரிய நோக்கம். மிக தெளிவான விடை. உங்களுடைய வயது மட்டுமல்ல ரோஷினி, உங்களுடைய கல்வி புலமையும் அந்த இரண்டாம் சந்ததி பெண்களையும் முதலாம் சந்ததி பெண்களையும் இணைப்பதில் மகத்தான பங்கு பெற்றுகிறது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். பெண்களின் ஒட்டுமொத்த சமூகம், தமிழ் சமூகம் இணைகிறது. உங்களுக்கும் உங்களுடைய சுடரி குழுவினருக்கும் மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொண்டு, சின்ன மகள் உங்களுக்கு இருக்கிறார். அந்த சின்ன மகளை வளர்க்கின்ற போது தாயகத்தில் வளர்ந்த பெண்களை விட இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் என்ன, இந்த குழந்தைகளுக்கு நடக்கின்ற நெருக்கடிகள் என்ன, எங்களுடைய தமிழ் பெற்றோருக்கு சொல்ல விருப்பப்படுகின்ற முக்கியமாக இந்த மகள் வந்து சுத்த தமிழ் வடிவா கதைப்பா. நாங்கள் இப்ப அண்மையில ஜாழ்ப்பாணம் போனாங்க, கொழும்பு போனாங்க, எல்லா இடமும் போனாங்க. அவ கதைச்சதை வந்து எல்லாரும் கேட்கணும், இந்த பிள்ளை தமிழ் தேசத்துல இருந்து வந்த பிள்ளை மாதிரி இப்படி தமிழ் கதைக்குதே, எப்படி கதைக்கிறீங்களன். நாங்கள் கூட சில நேரம் பிறகு வாரன் அப்படித்தான் சொல்லுவோம், பேந்து வாரன், பகுடி விடினம், இப்படி எல்லாம் சொல்லுவான் அந்த சொற்கள். நாங்கள் ஸ்ட்ரிக்டா வீட்டுல தமிழ் தான் கதைக்கணும் என்றதுல மிக கவனமா இருந்த நாங்கள். அவ 6 வயசு முடிஞ்சுது. இப்ப அவ வந்து கதைக்கிற தமிழ் வந்து சில நேரம் நானே இந்த வேர்ட் கூட இவக்கு தெரியுமான்ற அளவுக்கு கதைக்கிறான். அவருக்கு இங்க இருக்கிற வாய்ப்புகள், அவருக்கு இங்க இருக்கிற அந்த வளங்கள் வந்து உண்மையிலே எங்கட தாயகத்துல இல்ல. வடக்கு கிழக்கும் சரி, கொழும்புல கூட மலையக பிரதேசங்கள்ல அந்த வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் வந்து எங்களுடைய தேசங்களில் இருந்து, UK, கனடா போன்ற பெரிய தேசங்களில் இருந்து எக்கச்சக்கமான காசு லைவ்லிஹுட் சப்போர்ட் போகுது. ஆனால் எங்கள் தேசங்களில் இருந்து இந்த பிள்ளைகளின் திறமைகளை வளர்ப்பதற்கு, அவர்களை ஒரு பன்முக திறமை கொண்ட ஆளுமையானவர்களையாக உருவாக்குவதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் புலம்பெயர் தேசத்தில் இருந்து எடுப்பதில்லையோ என்கின்ற ஒரு கவலை. அதாவது முக்கியமாக தாயகத்தில் இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சிதம்பரா மேட்ச் சேலஞ்ச் ஆகட்டும், மற்றது அங்கேயும் நடக்குது சிதம்பரா மேட்ச் சேலஞ்ச். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற நிகழ்வுகள், மற்ற இங்க வந்து பிரிட்டன் காட் டேலண்ட், வாய்ஸ் ஆஃப் ஆர்ட், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது எங்களோட பிள்ளைகளுக்கு இங்க.
ஆனா அது ஒரு லிமிட்டடா தான் அங்க இருக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் செய்ய வேண்டும். ஒரு டேலண்ட் ஃபேக்டரி, தமிழ்ஸ் காட் டேலண்ட் என்ற அந்த மாதிரியான ஒரு டேலண்ட் ஃபேக்டரி ஒன்று கிரியேட் பண்ணப்படணும். அங்கேயும் இங்கேயும் உள்ள பிள்ளைகளை இணைக்கிறதுக்கான வாய்ப்பா இது அமையணும். சின்ன பிள்ளைகள் இணைந்து வருகின்ற போது வரலாறுகள் ஈஸியாக கடத்தப்படும். ஜூவிஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜூவிஸ்ட் என்ன செய்கின்றார்கள், அவர்களுடைய பள்ளிக்கூடத்திலேயே தங்களுக்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலையை பற்றி இன்று வரை படிப்பித்துக் கொண்டு வருகின்றார்கள். அப்படியான ஒரு நிலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். அங்க உள்ள 90s கிட்ஸுக்கும் இப்ப போராட்டம்டா என்னன்னு தெரியாது, அங்க நடந்துண்டா என்னன்னு தெரியும், எல்லாரும் விக்கிபீடியா பாக்குற நிலைமைக்கு போயிட்டோம் நாங்கள். இப்ப இந்த மாதிரியான ஒரு இணைவு பாலங்களை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பங்களா அமைய வேண்டும். அதுல சுடரி தாயகத்திலிருந்து ஒருவருக்கு விருதை கொடுத்திருந்தார், பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இன்னொருவருக்கும் இப்ப இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கும் விருதை கொடுத்து, அதன் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்பிய விடயம் என்பது என்னவென்றால், தாயகத்தில் இருக்கும் பெண்களை புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற பெண்களோடு இணைக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் இணைந்து சர்வதேசத்தை நோக்கி போக வேண்டும். சுடரி முதலாவது விழா என்கின்றபடியே சில படிப்பினைகள் பாடங்கள் எங்களுக்கு வந்திருக்கின்றது. அவற்றை நாங்கள் ஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டிருக்கின்றோம். அடுத்த விழா இதை விட மிகவும் சிறப்பாகவும் இன்னும் ஒரு ஆளுமையோடும் மிக மிக நேர்மையோடு பயணிக்கும் என்ற அந்த நம்பிக்கையும். அதுல இந்த மகள் ஒரு விஷயம் சொன்னா எனக்கு, அம்மா நான் இப்ப சுடரி மேடையில ஏறலாம். என்னடா கேட்ட கேள்வி அவ, ஏன்னா நீங்க ஏறிட்டீங்க, நான் எப்ப ஏறலாம். நான் அவாக்கு சொன்ன பதில், அம்மா இருக்கிறேன்ன்றதுக்காக நீங்க அந்த மேடையில ஏறிலாது, நீங்கள் அதுக்கான தகுதியை நீங்க வளர்த்த பிறகு சுடரி மேடைக்கு நீங்க வரலாம். அப்ப அம்மா டிசைட் பண்ண மாட்டேன், நாங்க இருக்கிறவ டிசைட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவீங்க நீங்க ஏறலாமா இல்லையா. ஓகே அம்மா, நான் ஐ ஒர்க் ஃபார் இட் என்று சொன்னவன். இந்த ஒரு எந்தூசியாசமும் என்கரேஜ்மெண்ட்டும் எங்கட பெண்களுக்கு தேவைன்னு நான் நம்புறேன். நீங்கள் தமிழில் ஸ்ட்ரிக்டாக வீட்டில் கதைப்பது என்று சொல்லுவது, இப்போதும் ஒரு விவாத மேடை ஒன்று, பெற்றோரில் பிழையா சூழலில் பிழையா இளம் பிள்ளைகள் புலம்பெயர் நாட்டில் தமிழ் கதைக்கவில்லை. இவ்வாறு நாங்கள் பட்டிமன்றங்கள் நடத்தி கொண்டு இருப்பது ஒரு புறம் இருக்க, ஒற்றை விடை பிள்ளைகளுடன் தமிழில் கதைத்தால் போதும். ஆங்கிலம் என்பது அறிவு, ஆங்கிலம் என்பது மொழி என்று எங்களுடைய சமூகத்தில் பிழையான மன கருத்து இருந்தபடியால் அவர்கள் இங்கு புலம்பெயர்ந்த பெற்றோர்களாக இருந்து எங்களுடைய அறியாமையில் இந்த மொழி பற்றி கவனம் இல்லாமல் இருக்கிறார்கள். நான் ஒரு ஆசிரியர், அடிக்கோடிட விரும்புகிறேன். உங்களுடைய ஊடகத்துறை சார்ந்த, உங்களுடைய வானொலி அல்லது தொலைக்காட்சி சார்ந்த படிப்பு நெறிகள் அல்லது உங்களது அனுபவங்கள் அவற்றை பகிர்ந்து கொள்வீர்களா? ஓயல் எடுத்துட்டு இருக்கேக்குள்ளேயே எனக்கு அந்த ஊடகத்துறைக்கு போகணும், ஒரு செய்தி வாசிப்பாளரா வரணும், ஒரு சட்சோரூபவதிநாதன் மாதிரி நான் ஒரு ஆளுமையுள்ள செய்தி வாசிப்பாளரா வரணும் என்ற ஒரு விருப்பம் எனக்குள்ள இருந்தது. அப்ப மாஸ் மீடியா இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி வெள்ளவத்தையில ஒரு இன்ஸ்டிடியூட் ஒன்று இருந்தது, ஊடகத்துறையில் மிளிர்பவர்களுக்கான ஒரு பயிற்சி வழங்கும் கூடமாக அமைந்திருந்தது. அதுல ஓயல் எடுத்து ரிசல்ட்ஸுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கே நான் போய் சேர்ந்துட்டேன் அந்த படிப்புக்கு. அப்ப அது ஒரு ஹை நேஷனல் டிப்ளோமா பார்த்தேன், அந்த டிப்ளோமா இந்த ஹை நேஷனல் டிப்ளோமா. சோ நான் அதுல போயிட்டு அப்ப செய்யக்குள்ள இந்த அதிர்ஷ்டம் மாதிரி எனக்கு சட்சோரூபவதிநாதன் எனக்கு அந்த நியூஸ் இது கைட்டுவிப்பாளரா வந்தவா. அதுக்கு பிறகு நான் பயிற்சியை முடிச்சு, நான் முழுமையா பயிற்சி முடிச்சு நான் சக்தி டிவிக்கும் போயிருந்தேன். நான் சக்தி டிவி அபர்ணா சுதன் அண்ணா, சூரியன் எஃப்எம்ல இருந்து எல்லாம் வந்திருந்தவ. இப்ப சீனியர்ஸா இருக்கக்கூடியவர்கள் அந்த நேரம் இளம் அறிவிப்பாளர்கள் எல்லாம் இதா இருந்தவ. அவ ரமணன் அண்ணா என்னை ஒரு சேனலுக்காக, சூரியன் எஃப்எம் ரமணன் அண்ணா, அவரை நான் ஒரு குருவாக கூட நான் சொல்லுவேன். ஏண்டா நிறைய விஷயங்களை பர்சனலா என்னோட நிறைய விஷயங்கள் நான் ஒரு பிரசண்டரா போறேன்டா எப்படி என்ன. நான் கனேடிய யூக் எஃப்எம்லையும் தொடர்ச்சியாக நான் நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கிற நேரம் ரமணன் அண்ணாவைத்தான் பயிற்றுவிப்பாளரா வந்தவர். அப்ப இப்பொழுதும் அவரோட நல்ல தொடர்பில் நான் இருக்கிறேன். இப்ப கனடாவில் இருக்கிறார். அவர் மாதிரி பல இன்றைக்கு ஜாம்பவன்களா இருக்கிற பலரோட பழகும் சந்தர்ப்பங்கள் எனக்கு அந்த சின்ன வயசுலயே கிடைச்சது. பிறகு நான் ஐ சேனலுக்கு நியூஸ் ரீட் பண்ண போனேன். ஆனா படிப்பு காரணமாக ஏஎல் படிச்சு முடிச்சுட்டு இந்த கேப்ல இருந்தபடியா படிப்பு யூனிவர்சிட்டி போகணும், உங்களுக்கே தெரியும் எங்களுடைய வீட்டுல இருந்தவளவு ப்ரெஷர் இருக்குமெண்டு. அதனால நான் அதை விட்டுட்டு முழுமையா படிப்பு பண்ணா. நான் வீடியோ பிரசண்டரா இருந்தேன். நான் ஐ சேனல்ல கொஞ்ச நாள் சின்னமணி வில்லிசை மன்னன் சின்னமணி அவர்களுடைய அந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற ஒரு வீடியோ பிரசண்டரா இருந்தேன் நான் ஒரு சிறிது காலம்தான். ஆனால் அப்புறம் இங்க ஃப்ரீலான்சரா நிறைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இருக்கிறேன் வேற வேற
டிவிசிக்கு. ஆனா நான் ஒரு ஃப்ரீலான்சராகவே இருக்கிறேன். ஊடகத்துறையில தொடர்ச்சியாக பங்காற்ற எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், ஊடகத்துறை ஒரு நெறி தவறி பயணிக்கின்றதோ என்கின்ற ஒரு பயம் உண்டு. இப்ப யார கேட்டாலும் ஊடகத்துறையில இருக்கிறோம் என்று சொல்றவர்கள் கூட சில நேரங்கள்ல அறம் தவறி போகின்றார்களோ என்கின்ற ஒரு பயம் உண்டு இருக்கிறதால அது ஒரு தொடர்ச்சியாக செய்ய விரும்பல நான் அதை. பெண்ணே நீ பேசவா? நீங்க எங்களுடைய தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் சொல்ல விருப்பப்படுகின்ற செய்தி என்ன? ஒரே ஒரு செய்திதான். சக பெண்ணை தூக்கி விடுவதற்கும் சக பெண்ணின் வெற்றியில் மகிழ்வதற்குமான மனப்பாங்கை நாங்கள் வளர்க்கின்ற போது எங்களையும் வளர்த்து தமிழ் தேசத்தையும் வளர்த்து எமது அடுத்த சந்ததியையும் வளர்ப்போம். மிக நல்ல செய்தி. மனதில் ஏதாவது எதிர்கால பணிகள் என்று வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு முக்கியமாக தாயகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மேம்பாடு வரணும். முன்னாள் போராளிகளும் சரி, கணவனை இழந்த பெண்களும் சரி, அங்கே பாலியல் துன்புறுத்தல்களுக்கு பாலியல் லஞ்சங்களுக்கு உள்வாங்கப்படுதலும் அவர்களை ஒரு ஏலியனேட் பண்ணி ஒரு வேற்றுக்கிரக வாசிகள் போல் ஒரு ஒதுக்கம் சமூகத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஒதுக்கம், அவர்களுடைய அந்த மனநலன் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள், அவர்கள் ஒரு உள ஆற்றுப்படுத்தலை வழங்காமலே ஒரு போரின் பின்னரான ஒரு பிரயோடி போன ஒரு சமூகம் ஆக நாங்கள் அதனை பர்பஸ்ஃபுல்லி, அதாவது வேணுமென்றே அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற அந்த நிலையிலே அங்கே தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தலைமுறை பெண்களால் தான் சர்வதேசத்தை அதனுள்ளே கொண்டு போக வைக்கக்கூடிய அந்த ஆளுமையும், இந்த பிரச்சனைகளை சர்வதேச தளங்களிலே பேசக்கூடிய அந்த வல்லமையும் அவர்களிடம் இருக்கின்றது என்பதை நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். மிக ஆழமாக அதனை நம்புகின்றேன். அதன் அடிப்படையில் என்னுடைய ஒரே நோக்கம், புலம்பெயர் தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதல் தலைமுறை பெண்கள் தங்களுடைய அறிவையும் தங்களுடைய அனுபவங்களையும் ஆற்றலையும் இரண்டாவது சமூகத்திற்கு கடத்துவதற்கு பெருந்தன்மையோடு பெரிய மனசோடு முன்வந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை அவர்கள் கைகளிலேயே கொடுத்து, நாங்கள் ஒரு வேலை இருந்து நான் டீச்சர் ஸ்டூடெண்ட் அல்லது பிரின்சிபல் ஸ்டூடெண்ட் என்கின்ற அந்த கோடு இல்லாமல் அவர்களை விளங்கப்படுத்துவதற்கு, அவர்களோடு இணைந்து வேலை செய்வதற்கு, அவர்களுடைய பக்கங்களையும் புரிந்து கொண்டு எங்களோடு இணைந்து வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை எல்லா அமைப்புகளும் எல்லா சமூகமும் இணைந்து வழங்குமாக இருந்தால் எங்களுடைய இந்த போராட்டங்களும் எங்களுடைய வீட்டுக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளோ முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த பெண்களின் குரல்களும் அவர்களுடைய ஆளுமைகளும் சர்வதேச தரத்தில் மிளிரப் போவதற்கான நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்றது என்ற நம்பிக்கை. எனக்கு எவ்வளவு இடர்கள் வந்தாலும், எனக்கு எவ்வளவு கூடாத பெயர் வந்தாலும், இன்னொரு வகையில நான் சொல்ல போனேன் என்றால், இந்த போராட்டத்துல இந்த நிகழ்ச்சி நிரல்ல இருந்து நான் என்றைக்கும் தவறி போக மாட்டேன் என்றும், இது தொடர்ச்சியாக வேலை செய்யறதுக்கு முன்வர்ற பெண்களோடையும் ஆண்களோடையும் இணைந்து நான் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் என்றது நான் பகிரங்கமாக உங்களுடைய மீடியாவுடா சொல்றதுக்கு காரணம் என்னென்றால், இது ஒருவரால் அல்லது ஒரு குழுவால ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தால் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். சுடரி மேடை அன்றைக்கு அந்த ஒரு 800க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக அமைந்ததற்கு காரணம், அங்கே பிரதேசவாதம் இருக்கவில்லை, சாதியவாதம் இருக்கவில்லை, அரசியல் இருக்கவில்லை, வயது வேறுபாடு இருக்கவில்லை, நிற வேறுபாடு இருக்கவில்லை, பால் வேறுபாடு இருக்கவில்லை. அனைவரையும் அன்போடு அழைத்திருந்தோம், அனைவரையும் நாங்கள் இதிலே முழுமையாக கொண்டு வந்திருந்தோம். இந்த வகையிலே இப்படியான ஒரு தளத்திலே நான் தொடர்ச்சியாக பயணிப்பேன் என்பதையும், அப்படியானவர்களோடு இணைந்து என்னால் முடிந்த அல்லது எனது திறமைக்குட்பட்ட சில விடயங்களை அல்லது எனக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை பயன்படுத்தி அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்பதையும், அதுதான் என்னுடைய ஒரு அடுத்த கோல். இப்போ இரண்டாவது தலைமுறையில ஒருவர் என்னை மிக கவர்ந்த ஒரு கொமெண்ட் இந்த சுடரி விருது விழாவின் பின்னர், அவருடைய மருமகள் ஒருவர் நொமினேட் செய்யப்பட்டிருந்தார், ஆனால் அவர் விருதை பெற்றுக் கொள்ளவில்லை. அவருடைய மருமகள், அதாவது மகனின் மனைவி, அம்மா நீங்கள் செய்த கடின வேலையும் நீங்கள் செய்த உழைப்பும் நீங்கள் செய்த இந்த விடயங்களும் எங்கள் சமூகத்தால் பார்க்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அந்த சிவப்பு கம்பளத்தில் நடந்து வருகின்ற போது நாங்கள் புரிந்து கொண்டோம். எங்களை பொறுத்தவரை நீங்கள் வெற்றியாளர் தான்,
நீங்கள் எப்போதும் எங்கள் மனங்களை மட்டுமல்ல இந்த சமூகத்தையும் வெற்றி கொண்டு விட்டீர்கள். ஆனால் இது உங்களை நோக்கி வருகின்ற போது நீங்கள் இதனை எடுத்துக்கொண்ட விதமும் நீங்கள் இதனை பார்த்த விதமும் நீங்கள் எவ்வளவு பெருந்தன்மையானவர் என்பதை எங்களுக்கு காட்டியது. இதை எழுதினது ஒரு செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளை. அவ எழுதி இதை ஷேர் பண்ணி அவன் மாமி அந்த சிவப்பு கம்பளத்துல நடந்து வார அந்த இதை ஷேர் பண்ணிட்டு எனக்கு அவ வேற யாரோ இதை எனக்கு அனுப்பி இருந்த போது நான் நினைத்தேன், சமூகத்தில் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்டாலும் ஒருவரிடையே அந்த மாற்றம் ஏற்பட்டாலும் ஒரு நீண்டகால போக்கில் இது முழு சமூகமும் மாறுவதற்கான ஒரு அடையாளமாகும். உங்களோடாக சொல்ல விரும்புறேன். நல்லது ரோஷினி, நீங்கள் இவ்வாறு தெளிவாக விளக்கமாக உங்கள் கனவுகளை, உங்கள் நோக்கங்களை, உங்கள் எதிர்கால பணிகளை கூறுகின்ற போது உங்களின் சாயலுள்ள ஒரு சிறு பெண் பிள்ளை விழித்து கொண்டாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய விஷயம்தான். இன்னொன்று, உங்களை பற்றிய இந்த விமர்சனம் வந்தாலும் நீங்கள் உங்களை கொண்ட கொள்கையை முன்னெடுப்பீர்கள் என்று சொல்வது எங்களுடைய சமூகத்தின் தமிழ் பெண்கள் அனைவருக்கும் சொல்ல வேண்டியது. ஏனெனில் எப்போதும் விமர்சனங்களுக்கு குறைவில்லாதது தமிழ் சமூகம். ஆனாலும் அவற்றினுள்ளும் எங்களால் இயலுமான நல்ல வேலைகளை செய்து கொண்டிருப்பது ஒரு நல்ல விஷயம். அதை நீங்கள் உங்களுடைய மொழியில் அழகாக சொல்லுகின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இந்த நிகழ்ச்சி சமூகத்திற்கு என்ன மாற்றங்களை செய்யும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இந்த பெண்ணே எழுந்து வா என்பது ஒரு பெண்ணால் எதுவும் முடியும் என்பது போல தங்கி போய் இருக்கக்கூடிய அல்லது தெண்ட வாய்ஸ் வெளியில கேட்காதான்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்களை நீங்கள் எழுந்து வாண்டு கூப்பிடுறீங்க. நீங்க செய்யற வேலையும் நாங்க செய்யற வேலையும் ஒன்றுதான். வடிவங்கள் வேறுபட்டாலும் நீங்கள் ஊடகங்கள் மூலமாக செய்கின்றீர்கள். நாங்கள் ஒரு மேடை ஏற்றி அவர்களை அழகு பார்த்து அதைத்தான் இன்றைக்கு நீங்களும் எங்களை மாதிரி பெண்களை கூப்பிட்டு வந்து இந்த விஷயங்களை வெளியில ஷேர் பண்ற நேரம். என்னை தெரியாத ஒருவர் வந்து என்னை பார்க்கின்ற போது அல்லது நான் பேசுகின்ற போது நான் சில விஷயங்களை சொல்லுகின்ற போது என்னை புரிந்து கொள்வதற்கும் நீங்கள் என்னை ஒரு ஊடகத்தில் கூட்டிக் கொண்டு வந்து என்னிடம் இருக்கக்கூடிய விடயங்களை கேட்டு அதனை தெரியப்படுத்துவதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது. அதனால் இது ஒரு பெண்களை புரிந்து கொள்வதற்காகவும் அங்கே முடங்கி போய் இருக்கக்கூடிய பெண்களை எங்களைப் போல தைரியமானவர்களாக வெளியே வர வைப்பதற்குமான ஒரு தளமாகவும் உங்களோட நிகழ்ச்சி நான் பாக்குறேன். ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருப்பதென்றால் அதை தூண்டி விடுவது, அதாவது நீங்கள் முதலிலேயே ஒளி மிகுந்த பெண்களாக இருப்பவர்களை தூண்டி விடுவதும் எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. சுடர் இல்லாத ஒரு விளக்கில் திரி இருக்கிறது என்றால் வேறொரு இடத்திலிருந்து ஒரு சின்ன ஒளித்திரளை கொண்டு போய் அதில் வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பையும் எங்களுடைய நிகழ்ச்சி செய்கிறது. இவ்வாறான எண்ணங்கள் எல்லாம் எனக்கு இருக்கிறது, பெரும் சிந்தனைகள். ஆனாலும் தாயக பெண்களையும் எங்களுடைய புலம்பெயர்ந்த பெண்களையும் கனடாவில் இருந்து, நோர்வேயில் இருந்து, தாயகத்தில் இருந்து, இங்கு பிரித்தானிய பெண்களாகட்டும், பிரான்சில் இருந்து எல்லாம் பெண்கள் வருகிறார்கள். ஆக எங்கள் பெண்களை கூட்டமைக்கின்றது. உண்மைதான் நீங்க சொல்வது, சுடரியின் நோக்கம்தான் நல்லது. நல்ல மகிழ்ச்சியான நேரம். மிக நன்றி ரோஷினி, ரமேஷ், உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் கலந்து கொண்ட ரோஷினி, ரமேஷ் அவர்களுக்கு நன்றியோடு, ஒரு சிறப்பான ஆளுமையோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி இந்த வாய்ப்புக்கு. குணாலினி அக்காவிற்கும் தேவராசா அண்ணாவிற்கும் இந்த நிகழ்ச்சிக்கான எனக்கு வாய்ப்பு வழங்கிய நேயர்களுக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும். பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள். பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து. பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களம் இது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை, நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று. பெண்ணே நீ பேசவா? அன்னையாய், தந்தையாய், அகில உலகம் போற்றிடும் தாயவள். பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா?